ஆசீர்வதிக்கிறார். இயேசு சுகம் கொடுக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்று அனுபவிப்பது போல நீங்களும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, பிதாவாகிய தேவன் மனிதனை உண்டாக்கி ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்து தேவன் தமது ரூபத்தின்படியாகவும் தமது சாயலாகவே உருவாக்கினார். பிரியமானவர்களே, அழகான ஏதன் தோட்டத்தை உருவாக்கி மனிதனை பாதுகாத்து அழகான தோட்டம், காய்கறி மரங்கள், பழங்கள், ஜீவ விருட்சத்தின் தோட்டங்கள் என்று அழகாய் உருவாக்கப்பட்ட அந்த தோட்டத்திலே, குளிர்ச்சியான தோட்டத்தில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, மனிதன் பாவம் செய்து அந்த ஏதன் என்னும் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். பிரியமானவர்களே, பாவம் செய்தபடியால் இந்த உலகமே பாவத்தில் விழுந்து போனது, சாபத்தில் விழுந்து போனது, இருளாகி விட்டது. தேவனோடு கூட இந்த உறவை, தேவனோடு கூட இந்த ஐக்கியத்தை இழந்து போனான் தேவனால் படைக்கப்பட்ட மனிதன். முதலில் பிரியமானவர்களே, என்ன செய்வது? நோவா என்ற மனிதரை அனுப்பி பார்க்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த குடும்பம் 8 பேர் மாத்திரம், ஒருவரும் மனம் திரும்பல. இரவும் பகலும் ஜலத்தினாலே இந்த உலகத்தை நாசமாக்கினார் தேவன். அந்த 8 பேர் குடும்பம் மாத்திரம் அந்த பேழையிலே பாதுகாக்கப்பட்டது. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் பரிசுத்தவான்களை அனுப்பி பார்க்கிறார். ஒருவரும் மனம் திரும்பல. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு 2000 வருடத்துக்கு முன்பதாக அனுப்பினார். பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த குமாரனை, பிதாவின் வலது புறத்தில் இருக்கிற நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் சிந்தனைக்காக சிறுவிலே முள்முடிகள் சூட்டப்பட்டார். கைகளால் செய்த பாவத்து நிமித்தம் கைகளால் ஆணிகள் அடிக்கப்பட்டது. கால்களால் செய்த பாவத்து நிமித்தம் கால்களால் ஆணிகள் அடிக்கப்பட்டது. உங்களுடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். உங்களுடைய அக்கிரம நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் சுகமாக என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து விட்டான். ஒரு மனிதன் பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய குமாரன் இந்த உலகம் முழுவதும் உள்ள அந்த பாவத்தை அவர் ஒருவரே